உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். ஆண்களில் 5 பேரில் ஒருவருக்கு குழந்தையின்மை பிரச்சனை இருப்பதாக சமீபத்திய ஆய்வில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். பணிச்சுமை, துரித உணவு மீதான மோகம், உடல் பருமன், புகைப்பழக்கம், மது பழக்கம், போதை பழக்கம் உள்ளிட்ட சீரற்ற வாழ்க்கை முறையால் கருவுறாமை தம்பதிகளின் பெரும் பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. இதனால் புற்றீசல் போல திரும்பும் இடமெல்லாம் கருத்தரிப்பு மையங்கள் திறக்கப்பட்டு அதற்கு பணத்தை செலவழித்து வருகின்றனர் தம்பதிகள். உலகம் முழுவதும் 60 முதல் 80 மில்லியன் மக்கள் கருவுறாமையால் பாதிக்கப்படுவதாகவும் அதில் இந்தியாவில் 15 முதல் 20 மில்லியன் மக்கள் கருவுறாமையால் பாதிக்கப்பட்டு இருக்கலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் இந்தியாவை பொறுத்தவரையில் குழந்தையின்மை பிரச்சனையால் 2.75 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பாக நகர்ப்புறங்களில் 6இல் 1 தம்பதிக்கு குழந்தையின்மை பிரச்சனை இருப்பதாக கூறப்படுகிறது. இந்தியாவில் திருமணமான தம்பதிகளில் 46% பேருக்கு குழந்தையின்மை பிரச்சனை இருப்பதாகவும் அதில் 31 முதல் 40 வயதுக்குட்பட்ட 63% தம்பதிகளுக்கும் 21 முதல் 30 வயதுக்குட்பட்ட 34% தம்பதிகளுக்கும் குழந்தையின்மை பிரச்சனை இருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் நம் நாட்டில் பெண்கள் கருத்தரிக்கும் விகிதம் 17% குறைந்து இந்தியா குழந்தையின்மை பிரச்சனையில் முதலிடத்தில் உள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை கடந்த 40 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 80 லட்சம் குழந்தைகள் செயற்கை கருத்தரித்தல் மூலமாக பிறந்திருப்பதாக செயற்கை கருவூட்டலுக்கான இந்திய சங்கம் கூறுகிறது. இது தொடர்பாக சென்னையை சேர்ந்த பிரபல தனியார் மருத்துவமனை வெளியிட்ட ஆய்வறிக்கையில் ஆண்களில் 5இல் ஒருவருக்கு இயற்கையாகவே பாலியல் தொடர்பான சிக்கல்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. மொத்தம் 13,820 பேரிடம் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு முடிவில் விந்தணுக்கள் குறைபாடு, ஆண்களிடையே கருவுறாமை பிரச்சினை என கடந்த 2 ஆண்டுகளில் அதிகம் காணப்படுவதாக குறிப்பிட்டுள்ளனர். உண்ணும் உணவு முதல் தலைக்கு போடும் ஷாம்பு வரை கெமிக்கல் பயன்பாடு அதிகரித்துள்ளது ஒரு காரணம் என்கிறார் மருத்துவர் காமராஜ். இந்த ப்ரிசர்வேட்டிவ் ஒரு நாளைக்கு ஒரு சாதாரண மனுஷன் 3000 கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோம். தலைக்கு யூஸ் பண்ணுற ஷாம்புலேருந்து பல் தேய்க்கிற இது வரைக்கும் ஏராளமான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோம். இது ஃபெர்டிலிட்டி அஃபெக்ட் பண்ணுது, குழந்தையின்மை உண்டு பண்ணுது, அதே மாதிரி கேன்சரை அதிகப்படுத்துது. கலப்படம் இல்லாத ஒரு காய்கறிகள், பழங்கள், அதே பூச்சிக்கொல்லி இல்லாத பழங்கள் சாப்பிடும்போது அது உடல் ஆரோக்கியத்தை அதிகமாக்கும், நல்ல விந்தணுக்கள் பெற வரும். இயற்கையான உணவு முறை மற்றும் சீரான உடற்பயிற்சி இருந்தால் குழந்தை இல்லா தம்பதியினருக்கு மழலை எனும் மகத்தான செல்வம் கிடைக்கும் என்பது மருத்துவர்களின் கருத்தாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் டெல்ஜின் மற்றும் தாயுமானவன். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.